என்ன செய்கிறார் சென்ற கொலையுங்களண்டு யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி ஜஃப்னா சென்ற காலேஜ். முருகன் என்ன செய்யுது இதில் ரெண்டு என்ன இருந்த ஏதோ செய்கிறார். இளைஞர் ரெண்டார் இப்போ இருக்கிறார். கையெல்லாம் காட்டி கொண்டு நிற்கிறார். மேட்ச் பார்க்குறாரு போடாக்கு முருகன். சின்ன கூப்பிட்டா குரல் மாதிரி எனக்கு காதில் இருக்குது. இந்த மனத்தில் எதுவும் பிரண்டியாக இருக்குது. சாரி, மனத்தில் எதுவும் பிரம்மையாக இருக்குது. இங்கே நடுவலமன் தான் முருகன் நிற்கிறான் காணல். இங்கேடா இப்போ கண்ணாடியை போட்டு பார்க்கவும் தெரியல. என்னப்பா கூப்பிட விளாங்குது இந்த ஆளுக்கு. அட இங்கேடா நிற்கிறான் சின்ன. எப்போ வந்த நீங்கள்? முருகன் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்போ வந்தது? நான் கவனிக்கலையப்பா. அங்கே இந்த நண்பன் நிற்கிறான். நாங்கள் அதுக்கு மச் பார்த்து என்ன செய்கிறீங்க அதில் இருந்து? நான் மச் பார்ப்போம் வந்தேன். இது என்ன மத்திய கல்லூரி மைதானமா? இதுதான் எங்கட ஜால் மத்திய கல்லூரி இந்த மைதானம், கிரிக்கெட் மைதானம், பிளே கிரவுண்டு நல்லா இருக்குது. என்ன விளையாடுறாங்களே நம்ம மேட்ச் விளையாடி பார்ப்போமே. நீங்களும் பாருங்க. இந்த பாருங்க எடுங்க. நல்ல வடிவான கிரவுண்டாக இருக்குது. வடிவான கிரவுண்டு, அழகான கிரவுண்ட், அது அமைப்பானது. என்ன செய்வோம் இப்போ? இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இது வந்தப்பா என்ன சொல்கிறது, வெள்ளக்காரங்காலத்திலே பள்ளிக்கூடத்துக்கு முதலாவது படிப்பு, ரெண்டாவது விளையாட்டு. முதலாவது படிப்பு, ரெண்டாவது விளையாட்டு. ஆகவே விளையாட்டு இல்லாமல் படிப்பு இல்லை, படிப்பு இல்லாமல் விளையாட்டு இல்லை. உடம்பு பலமாக இருந்தால் படிக்கலாம். அது சரி. படிப்பை நாங்கள் படித்து போட்டு உடம்பு சோர்வாக இருந்தால் ஒரு வேலையும் செய்யலாது. அதுக்காக தானே இப்போ இந்த வேலையெல்லாம் உருவாக்கியிருக்கணும். அதால் உடம்பு பலமாக இருக்கவனும் எங்களோட மனத்தில் கல்வியை வளர்க்கலாம். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதால் நாங்கள் என்ன சரி வேலை செய்யலாம். ஆனால் இந்த மைதானம் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்குது. வெல்கம். ஆனால் இது முந்தி எப்படி இருந்தால் தெரியுமா? எனக்கு என்னப்பா தெரியும். நான் வரட்டாப்பா, அதை பேர் கைப்பமாப்பா. இந்த படிகள் ஸ்டெப்புகள் எல்லாம் முந்தி இல்லையாப்பா. அதெல்லாம் அப்படி நெட்டுகள் ஒன்றும் இல்லை, எஞ்சாலையெல்லாம் அடைச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே. இதெல்லாம் முந்தி பஸ் வந்து இப்படி எதுக்குள்ள இறங்கும். இறங்கி என்ன சொல்கிறது, பலாலி விமான நிலையத்துக்கு பிளேனில் பயணிகள் ஏற்றுறதுக்கு போலிங்கில் பஸ்ஸுகள் வந்து அப்படியே ரன்வே மாதிரி அடிக்கிருப்பாங்க. பஸ்ஸுகள் நிற்கும். இப்படி பஸ் இதுக்கெல்லாம் வந்து ஏறி அப்படி போகக்கூடிய மாதிரி இருந்தது. மலைகள் எல்லாம் இருந்தது அப்படி உடைஞ்சு முடியாத மாதிரி. ஆனால் இந்த நெட்டுகள் எல்லாம் பிறகுதான் அமைச்சது. இப்போ முற்றாக பாதுகாப்படுத்தப்படுது. இல்லை நெட் வேலை போட்டுக்கிறாங்க பாருங்க. அப்போ இதை பற்றி ஒரு விடயத்தை மக்களோட பகிர்ந்து கொள்வாங்க, உறவுகளோட. என்ன முருகன், நானும் வரட்டேன் உங்களோட. பாருங்க, எல்லாம் தெரியும் போல இந்த கிரவுண்டில். நீங்கள் படித்தீங்களோ இந்த பள்ளிக்கூடத்தில்? படித்தேன் நான். இந்த பள்ளிக்கூடத்தில் 7 படித்தேன் நான். உயர்தர வகுப்பு வர்த்தக பிரிவில் 98ஆம் ஆண்டு. இந்த நுழைவாயிலுக்கு மேலே தான் இருக்குது. அதிபர் திருவாளர் ராசதுர அதிபர் அவர்கள் இங்கே சேவையாற்றின காலத்தில் 98ஆம் ஆண்டு இங்கே நான் 7 படிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் வாங்க. இந்த மேல் வகுப்பு தான். அப்போ இந்த கண்ணாடி கிளாஸ் ஒன்றும் இல்லை, நெட் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த பெரிய கம்பி போட்டு அடைப்பு இருந்தது. அப்போ என்ன சொல்கிறது, மழை பெஞ்சால் தண்ணியல் அந்த சைட்டால் ஒழுகும். அப்படியே படித்த நாங்கள். ஓகே. இப்போ பார்க்க வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. மரங்கள் இருக்குது, பழைய மரங்கள் இருக்குது, புதுசாக வச்ச மரங்களும் இருக்குது. இந்த மைதானத்தை பற்றி அப்போ நிறைய விடயங்களும் உங்களுக்கு தெரியும் போல இருக்குது முருகன். அப்போ அளவு தெரியும். ஆனாலும் இந்த மைதானம் முந்தி மழை பெஞ்சா ஒரு குளம் மாதிரியும் இருக்குது. குளம் மாதிரி இருக்குமோ? என்னென்னு சொன்னால் அப்படியான ஒரு மைதானமாக தான் இருந்தது ஆரம்ப யுத்தாளங்களில். தண்ணி நிற்கும், குளம் மாதிரி நிற்கும். அப்போ காகங்கள் வந்து குளிக்கும், பறவைகள் குளிக்கும், ஆடு மாடெல்லாம் மேயும். இங்கேயோ? ஆடு மாடு புல்லு மேயும். இப்போ ஆடு மாடெல்லாம் பெறாத அளவுக்கு அவ்வளோ அறுக்க பண்ணிக்காங்க. கேட்டெல்லாம் போட்டு கிடக்கு. நெட்டெல்லாம் போட்டு பெப்பெல்லாம் நல்ல அமைப்பில் செய்திருக்கு. எனக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பிரதானமான ஒரு மைதானம் போல. பிரதான மைதானம், அதே நேரம் பாதுகாப்பான மைதானம். அதில் இப்போ கோட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அதில் கோட்ஸ் இருக்குது, அதில் ஃபேமிலியன் கோட். அப்போ அதில் பார்வையாளர் இருந்து பார்க்கலாம். கிரிக்கெட் மேட்ச் சம்பந்தமான அதில் பாருங்க அந்த கோட்ஸ் காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் காட்சிப்படுத்தல், இத்தனை விக்கெட், இத்தனை ஸ்கோர் போர்டு எல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஆனாலும் இது இன்னும் மெருகூட்ட வேண்டி கிடக்கு. இணல் குறைப்பு. வெயில் காலங்களில் இல்லை மழை பெஞ்சா
மேலே ஒரு ஸ்டேடியம் மாதிரி செய்தாங்கன்னா நல்லா ஒரு இருக்கும். ஸ்ட்ரைட்டால இப்போ வேணுமெண்ட் ஆஸ்திரேலியாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி போட்டிருப்பாங்க. அங்கே எந்த விதமான உதைப்பு இதுவும் இருக்காது. ஆனால் இப்படி நிற்கும். அதில் ஏராளமான ரசிகர்கள் அது கீழே இருக்கலாம், நிழல் கூட மாதிரி பூட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த செட்டப் இல்லை. அப்படியான உதவிகள் செய்யக்கூடியவர்கள் அப்படி செய்து கொடுக்கலாம். பாடசாலையில் படித்த சமூகங்கள் இருப்பாங்க, உலகம் பூரா இருக்கிறாங்க. இந்த பாடசாலையில் படித்தவங்க உலகம் பூரா இருக்கிறாங்க. அப்புறம் சுற்றி காட்டுவோம், என்ன சுற்றி காட்டுங்க. இந்த மைதானத்தின் இப்போதைய நிலையை சுற்றி காட்டுங்க. மிக விறுவிறுப்பான முறையில் கிரிக்கெட் துடுப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்குது 2 அணிகளுக்கு இடையிலே. இவர் தான் தவா, என்னோட பழைய நண்பன். 98ஆம் ஆண்டு படிச்சினாங்க. வாழ்த்துக்கள். இவரே மடுங்கப்பா, என்ன பழைய நண்பன். என்ன நான் தேவையில்லாம இவ்வளோ காய்ச்சி அதுதானப்பா, அது எங்கிற ஆஃபீஸ்கார படியம் தான், பிரச்சனை இல்லை. நல்ல அங்கால அந்த வேறு எப்படி தான் அப்போ இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் படியெல்லாம் கட்டிக்காங்க. என்ன இல்லை அப்போ நிற்கக்கூடிய மாதிரி என்ன இருக்கு? என்ன அதப்பா பாயிடா கடவுடு. இவனோட நான் எத்தனை மாட்டேன் படித்தேன், நீங்கள் பொன்னேற மாட்டேன் படிக்கிறான். என்ன பாய் பயப்பாடு சொல்கிற எல்லாம் கட்டிக்காரன் பாய். இப்போ அப்படித்தான் பட்டமா நிற்போம். 2 அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் 2 2 4 திருப்பி நாங்கள் 2 4 எங்கேயால் பண்ணலாம் செம்மணி ரோட்டடாப்பா. எங்க வேலை உண்டு பேருந்து வந்த வீடு வந்த வேலை. இந்த சைனாயிரம் வேலை இப்போ வேலையெல்லாம் நிற்கிறேன். அங்கே சதுரங்க விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இவர் எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு யூடியூப் செய்கிறார். அப்போ என்ன அதுக்கு சும்மா கதைக்க வாங்கன்ட்டு நான் கேள்விக்கு வந்தேன். இவரும் என்னோட பகையன்னு சொல்லி நான் பண்ணி வேறு எம்மடுங்க. சின்ன காலத்துலேருந்து நாங்கள் படிச்சினாங்க. என்ன சொல்கிறது, இங்கே சென்ட்ரல் காலேஜ் தானே அம்மா டீச்சர்னு சொல்லி அங்கே பொன்னேரம்மான்னு சொல்லி இழுப்படி சந்திரி இருந்தது. அவள் இப்போ இருக்க மாட்டேன். என்ன எவ்வளோ காலத்துக்கு பாஸ் போயிருப்பினம். 2 12 24 மட்டும் சொல்லுவான். பயப்பாடு சொல்கிறதில்ல கட்டிக்காரன். ஆனால் பிஸ்னஸ் மேன். என்ன பிஸ்னஸ் என்ன அப்படி ரைவிங்கா கடை பெயிண்ட் கடையில் வச்சுருந்தீங்கல்ல விட்டுட்டீங்களா? சாண்ட் ரோடில் பெயிண்ட் கடையில் நடந்தீங்கல்ல, நல்லா ஓடினா இல்லை அப்படியே நீ டைம் வேறா? என்ன அப்படி வேணும். ஓகே லேர்ன் பண்ணு. ரைட். முருகன் வந்து இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சந்திச்சிட்டார். அப்படியே கிரவுண்டையும் நான் சுற்றி காட்டிக்கொண்டு அங்கே அந்த கிரவுண்டில் பாருங்க குட்டி ஸ்டேடியம் ஒன்று. அந்த கிரவுண்டில் ஸ்பான்சர் பண்ணி செய்கிற அமைப்புகள் ஜெப்னா கிரிக்கெட் ஸ்டோர் மற்றது வேறு என்ன அப்படி நிறைய இதுகள் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான நோட்டீஸ். சைலா லேனஸ் ரங்கன்ஸ் வேர்ல்ட் ஹவுஸ் மற்றது இங்கே விக்னேஸ்வரா ரஞ்சனாஸ் இருக்குது. ஆப்பிக்கோ விக்னேஸ்வரா மற்றது கார் போஷ் ரக்ஸர் ரூபி அப்படிலாம் இருக்குது.